அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதை போமா வித் ஆர்கே. ஒரு கதை பல மனிதர்களையும் பல அனுபவங்களையும் நம்ம கிட்ட கடத்துதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிராமத்தில் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட மனிதர்களை பற்றிய ஒரு கதை தான் சுஜாதா அவர்கள் எழுதிய பாம்பு அப்படின்ற கதை. ரொம்ப நகைச்சுவையாகவும் அதே சமயம் பல விஷயங்களை கடத்தக்கூடிய கதையாகவும் இந்த கதை அமைஞ்சிருக்கும். இந்த கதை இப்படி தான் ஆரம்பிக்கும். நானுவாதியார் வண்டிக்காரனிடம் ரொம்ப நேரம் பேரம் பேசி ஒரு வண்டி விறகை தான் வீட்டு வாசல்ல இறக்கி வச்சாரு. அந்த இறக்கி வச்சுட்டு இருக்கிற நேரத்துல தான் சிவராமன் தன்னுடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டு என்ன பார்க்கறதுக்கு வர்றதா சொல்லி என்னுடைய தங்கச்சி வத்சலாவை பார்க்கறதுக்காக எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவான். அந்த சைக்கிள்ல ஏதோ சர்க்கஸ் ஓட்டுறவன் மாதிரி வத்சலா முன்னாடி பல வீர சாகசங்கள்லாம் செஞ்சு காட்டுவான். அவன் சைக்கிளை பார்த்தாலே ஒரு அரபு குதிரையை பார்க்குற மாதிரியே இருக்கும். சுற்றி பூன் போட்டு சக்கரத்துலலாம் கலர் கலராக பேப்பர்கள்லாம் சுற்றி அவன் சைக்கிளே ஒரு அலங்கரிக்கப்பட்ட புது மாப்பிள்ளை ஏற செல்லக்கூடிய அந்த குதிரை மாதிரி சைக்கிள் கலர் கலராக இருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த சிவராமன் வத்சலாவை கவருவதற்காக என்னெல்லாமோ செஞ்சு காட்டுவான். எனக்கு அப்போல்லாம் அதை பார்த்தா சிரிப்பாக தான் வரும். வத்சலா வெளியே வந்தவள் ஓவென்று அலறினாள். என்ன காரணம்னு எல்லாரும் அவள் அலறிய திசையை நோக்கி பார்த்தா அந்த விறகுலேருந்து விறகு எடுத்து போட்டாங்கல்ல, வண்டியிலேருந்து விறகு எடுத்து போட்டாங்கல்ல, அந்த விறகில் ஒரு பாம்பு நெளிந்து கொண்டிருந்தது. இப்போ நாங்கள் எல்லாரும் பயந்து கத்துனோம். ஆனால் சிவராமனுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் வத்சலா முன்னாடி வீரத்தை காமிச்சாகணும். வத்சலா முன்னாடி தான் ஒரு பயந்தவன்னு காட்ட முடியாதுல்ல. உடனே பாம்பு தானே, இதுக்கு எதுக்கு எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க, வத்சலா போய் ஒரு பேட் எடுத்துட்டு வா, நான் அந்த பாம்பை எப்படி அடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வீரத்தோட சிவராமன் தன்னுடைய வீரத்தை காட்டுறதுக்காக நினைச்சான். வத்சலா பேட்டை எடுக்க போன நேரத்துல பால்கார கோவிந்த் அங்க வந்தாரு. என்னப்பா எல்லாரும் ஆவுன்னு கத்திட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? கோவிந்து, பாம்பு பாம்பு கோவிந்து, பாம்பு உன் பக்கத்துல தான் பாம்பு என்று சொல்ல அந்த பால் தட்டையை அப்படியே கீழே போட்டுவிட்டு கோவிந்த் இந்த பக்கம் ஓடி வந்தார். இப்போ கோவிந்தும் சிவராமனும் இணைந்து அந்த பாம்பை விரட்டணும்னு முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் வத்சலா பேட் எடுத்துட்டு வந்தா. இந்த பாம்பை அடிக்கிறேன் என்று சொல்லி சிவராமன் அந்த பேட்டை தூக்கி எறிந்தான். அப்பொழுதுதான் ஒரு உண்மை தெரிஞ்சது. சிவராமனுக்கு கிரிக்கெட்டும் உருப்படியா விளையாட தெரியாது, பாம்பையும் உருப்படியா அடிக்க தெரியாது என்ற உண்மை எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த பேட் பாம்பிற்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு இடத்தில் போய் விழுந்தது. பாம்பு தப்பித்து ஒரு சாக்கடைக்குள் போய் புகுந்து கொண்டது. இப்போ பக்கத்து வீட்டிலிருந்து தாத்தா ஒரு கட்டிலை எடுத்து கொண்டு அந்த பாம்பு எந்த சாக்கடைக்குள் புகுந்ததோ அது பக்கத்துல அவர் கட்டில போட்டு அங்க உட்கார்றாரு. இந்த தாத்தா யாருன்னா, நினைவு தப்பி இருப்பாங்கல்ல, கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 வயசு 100 வயசுக்கு காது கேட்காம நிறைய தாத்தா இருப்பாங்க. அப்படி இந்த தாத்தாக்கு காதும் கேட்காது. தான் டெல்லியில சர்வீஸ்ல இருக்கோமா இல்லைன்னா ஸ்ரீரங்கம் ஊர்ல இருக்கோமான்னு அவருக்கு தெரியவே தெரியாது. நான் இன்னும் டெல்லியில சர்வீஸ்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஏதாவது பேசுவார். ஊர்ல இருக்கிறவங்கள யாரையாவது கூப்பிட்டு வச்சு ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட சொன்னா காதும் கேட்காது. அந்த தாத்தா பாம்பு எங்க போயிருக்கோ அது பக்கத்துல கட்டில போட்டு உட்காந்துருக்காரு. எல்லாரும் கத்துறாங்க, தாத்தா அங்க பாம்பு இருக்கு தாத்தா, இப்படி வான்னு. இந்த தாத்தால இந்த பையனை கூப்பிட்டு, ஏண்டா ரங்கா டெல்லியில அப்படின்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் சொல்றாங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாத்தால செத்து போன பாட்டியை கூப்பிடுறாரு. ஏண்டி இந்த ரதம் போயிருச்சா இன்னும் போகலையா அப்படின்னு, வராத தேர் வந்துருச்சா வரலையான்னு செத்து போன பாட்டிக்கிட்ட அந்த தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த தாத்தா கிட்ட இவங்க சொல்லணும், உங்க பக்கத்துல நீங்க கட்டில் போட்டிருக்க இடத்துக்கு பக்கத்துல தாங்க பாம்பு புகுந்து இருக்கு, நீங்கிட்டு வா தாத்தான்னு இவங்க சொல்லணும். இவங்களால சொல்லவே முடியல. ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னே புரியாம இந்த கோவிந்த் என்ன பண்றாருன்னா, இந்த பக்கமா குத்துறாரு. சிவராமன் அந்த பக்கமா ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரத்துலதான் பத்மநாபன் சார் வராரு. என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமா சேர்ந்து, இந்த தெருவே அல்லோலப்படுதே, என்ன விஷயம்? பாம்பு வந்துருச்சு சார், பாம்பு இந்த சாக்கடைக்குள்ளதான் பூந்திருக்கு, அதுவும் தாத்தா கட்டில் பக்கத்துல தான் அந்த பாம்பு. அப்படியா அப்படின்னு பத்மநாபன் சார் என்ன பண்றாரு, தான் வேட்டிய ஏதோ சண்டைக்கு போற மாதிரி அப்படி முடிஞ்சு பின்னாடி கட்டிக்கிட்டு வேகமா போய் அந்த பாம்பை நாட்டுறதுக்காக குச்சியை வச்சு நல்லா குத்தி விட்டுலாம் பாக்குறாரு. பாம்பு வெளியே வர்ற மாதிரி தெரியல. உடனே பத்மநாபன் சொல்றாரு, இதுக்கெல்லாம் பாம்பு வெளியே வராது, நீங்க என்ன பண்ணுங்க, நேரா நாட்டு மருந்து கடைக்கு போய் குங்குளியம் வாங்கிட்டு வாங்க, அதை சாம்பிராணியில போட்டோம்னா பாம்பு எப்படினாலும் வெளியே வந்துடும். சிவராமன் சொல்றான், அதெல்லாம் வேணாம், பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல மகுடி வாசிக்கிறவங்க இருக்காங்க, மகுடி வாசிக்கிறவனை கூப்பிட்டுட்டு மகுடி வாசிச்சோன்னா பாம்பு வெளியே வந்துடும். இப்படி ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள கோவிந்தன் போய் குங்குளியத்தை வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு அந்த புகையெல்லாம் போடுறாரு. அந்த புகையெல்லாம் போட்டா அந்த இடமே அப்படியே புகை மண்டலமா மாறி அந்த பத்மநாபன் கேரளா மந்திரவாதி மாதிரி அப்படி நிக்கிறாரு முன்னாடி. அந்த பாம்பு மட்டும் வெளியே வரவே இல்லை. இதுக்கு நடுவில்
வேலைக்கு போன நம்ம ரங்காவோட ஃப்ரெண்டு கேவி வந்து வேலைக்கு போனவன் காக்கி டவுசரோட சைக்கிளில் வரான். என்ன ரங்கா எல்லாரும் வந்து இவ்வளவு கூட்டமாக இருக்கீங்களே, என்ன பிரச்சனை? பாம்பு வந்துருச்சு கேவி, இந்த பக்கம் விறகுல வந்துச்சா, நாங்கள் விரட்டினோமா, அது இப்படியே போய் சாக்கடைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிச்சு, நாங்களும் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறோம், அது வெளியே வரமாட்டேங்குது. இப்போ கேவி என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய குச்சியை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கமாக சாக்கடைக்குள்ளற முகத்தை கிட்ட விட்டு குத்துறான். சிவராமன் தன்னுடைய வீரத்தை காட்டணுன்றதுக்காக அவனும் ஒரு குச்சியை எடுத்துட்டு போய் இந்த சாக்கடையை குத்தணுன்ற மாதிரி பக்கத்துல போறான். ஆனா சிவராமன் எப்படி சாக்கடையை குத்துனானா, இந்த தீபாவளிக்கு பட்டாசு வைப்பாங்கல்ல, அப்படி 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 பட்டும் படாம தூரமா வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாம்பு மேல பயமும் இருக்கு, வத்சலா கிட்ட தன்னுடைய வீரத்தையும் காட்டணுன்றதுக்காக அந்த குச்சி எடுத்துட்டு போய் அப்படி வெடி வைக்கிற மாதிரி அப்படி குத்திட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் போராடி பார்க்குறாங்க, குங்குளியத்துல புகை போட்டு பார்க்குறாங்க, மந்திரவாதி மாதிரி மந்திரம்லாம் சொல்லி பார்க்குறாங்க, பாம்பு எங்கேயுமே காணோம். வத்சலா தான் கண்டுபிடிச்சு சொல்றா, அந்த பாம்பு எங்க தெரியுமா இருக்கு, தாத்தா படுத்திருக்காருல கட்டில், அந்த கட்டில் காலில் இருக்கு பாம்பு. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, அந்த தாத்தா அப்படியே அடர்ந்த சேனத்துல படுத்திருக்காரு, படுத்த ஒரு கட்டிலுக்கு கீழே பாம்பு இருக்கு. சிவராமன் தான் கத்துறான், தாத்தா உன் கட்டில் காலில் பாம்பு இருக்கு தாத்தா, பாம்பு. என்னடா தம்பி ரதம் வந்துருச்சா அப்படின்றாரு தாத்தா. ரதம் இருக்கட்டும் தாத்தா, பாம்பு வந்துருச்சு அப்படின்றாங்க. இந்த தாத்தாக்கு காதும் கேட்கல, இந்த பாம்பு இருக்கு, யாரும் பக்கத்துல போறதுக்கும் பயப்படுறாங்க. கோவிந்தனா இருக்கட்டும், பத்மநாபன் சாரா இருக்கட்டும், சிவராமனா இருக்கட்டும், ரங்கன், யாருமே பக்கத்துல போக மாட்டாங்க. இந்த வத்சலா தான் என்ன பண்றான்னா ஒரு குச்சி எடுத்துட்டு போய் வேகமா அந்த கட்டில் காலில் இருந்த பாம்பை அந்த குச்சியில எடுக்கிறா. எடுத்து சிவராமன் முன்னாடி நீட்டுறா. பெரிய வீரனாச்சே நீதான், இந்தா பாம்பை பிடி, இந்தா பாம்பை பிடி, இந்த பாம்பை பிடின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டயா நீட்டுறாங்க. எல்லாரும் வந்து பாம்புக்கு பயப்படுறாங்க. ரங்கன் தான் திட்டுறான், அறிவு இருக்கா உனக்கு, பாம்பை கீழே போடு, பாம்பை வச்சா விளாடுறது. அவ உடனே அந்த பாம்பை கீழே போடுறா. கீழே போட்ட அடுத்த நொடி இந்த கேவி அந்த பாம்பை அடிச்சு சட்னியா கத்திரிக்காய் துவையெல்லாம் மாத்துறான். இப்போ வத்சலா வந்து கேட்குறான், அந்த பாம்பு உங்களை என்னடா பண்ணுச்சு? பாவம்டா அந்த பாம்பு, அதுவா வந்தது, அதுவா ஓடி தானடா போச்சு, அது உங்களை என்னடா பண்ணுச்சு, ஏன்டா அதை கொல்றீங்க, பாம்பை கொல்லாதீங்கடா, பாம்பை அடிக்காதீங்கடான்னு வத்சலா தேம்பி தேம்பி அழுகிறா. அடிபட்ட பாம்பை எல்லோருமா சேர்ந்து அடித்து அதை துவைத்து ஒரு துவையலாக்கி ஒரு கூடையில் போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சென்று நாங்கள் அதை புதைத்து விட்டு வந்தோம். அதற்கு பிறகு சிவராமன் எங்கள் வீட்டிற்கு வருவதே இல்லை. ஏன்னா வீரன்லாம் அழிஞ்சு போயிடுச்சுல்ல, சிவராமன் எங்கள் வீட்டிற்கு வருவதே இல்லை. என் தங்கை வத்சலா தேம்பி தேம்பி அன்றைக்கு அழுது கொண்டே இருந்தாள். அன்றிலிருந்துதான் என் தங்கை வத்சலாவை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் என்று சொல்லி சுஜாதா அவர்கள் அந்த கதையை முடிச்சிருப்பாரு. ஒரு சின்ன சம்பவம் எத்தனை மனிதர்களை நமக்கு அறிமுகப்படுத்திருச்சு. இந்த விறகு எடுத்து போட்டார்ல நானுவாதியார், அவர்கிட்ட சொல்லுவாங்களாம், சார் உங்க வீட்டு வாசல்ல பாம்பு இருக்கு சார்னு சொன்ன உடனே அவர் போய் கதவை சாத்தினவர் தான். அதுக்கப்புறம் 2 நாள் அவர்கள் வீட்டு கதவு எந்த காரணத்தை கொண்டும் திறக்கவே படவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு சம்பவம் பல மனிதர்களினுடைய உண்மையான முகங்களை நமக்கு காட்டி விடுகிறதுன்றத இந்த கதை நமக்கு சொல்லியிருக்கோம். இன்னும் பல கதைகளை நாம் வாசிப்போம், நேசிப்போம், கதைப்போம். நன்றி, வணக்கம்.